எல்லோருக்கும் பணிவான வணக்கம். நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலில் இருந்து அடியேன் என்று உங்களுக்காக கிரிவலம் வருவது எப்படி இன்று நாம் இப்போ கிரிவலம் வரப்போகிறோம். நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், அதாவது வடக்கு பகுதி வேலூர்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, இல்லை இந்த பக்கம் திருக்கோயிலூர் வந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா செங்கம் பெங்களூர்லேருந்து வந்தாலும் சரி, ஆந்திராவிலேருந்து வேலூர் சைடில் ஆந்திராவிலேருந்து வந்தாலும் சரி, நேராக முதல்ல என்ன செய்யணும், இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களே, இதுதான் அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். அருணாச்சலேஸ்வரர் ஆலயம், அபித குஜாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு முன்னாடி முதல்ல சுவாமியை வணங்கிட்டு, வெளியில் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி சாமியை வணங்கிட்டு, இங்கிருந்து தான் நீங்கள் கிரிவலத்தை ஆரம்பிக்கணும். இந்த கிரிவலம் ஆரம்பிக்கும்போது ஆண்கள் என்ன செய்யணும்னா, மேலே அணிஞ்சிருக்கக்கூடிய ஷர்ட்டு பனியனை கழட்டிட்டு எடுத்து அதை ரெண்டுத்தையும் எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு வெறும் உடம்போடு தான் கிரிவலம் வரணும். அதுதான் ஐதீகம். இது கம்பல் பண்ணல, விருப்பமாக இருந்தால் அப்படி செய்யுங்க, ஆனால் அதுதான் முறை. சரி, இப்போ நாம் கிரிவலம் இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். அருணாச்சலேஸ்வராய நமக. ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் திரு அண்ணாமலை. ஞானம் பெற்றிருக்கிறவங்க எங்கிருந்தாலும் அண்ணாமலையார், அருணாச்சலேஸ்வரர், அருணாச்சலம் இங்கே அழைச்சிக்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ நாம் கிரிவலத்தை ஆரம்பிப்போம். முதல்ல அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மனை, அருணாச்சலேஸ்வரர், அபித குஜாம்பாள் அம்பா ரெண்டு பேரையும் வணங்கிட்டு, அம்மா அப்பாவை வணங்கிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். அப்படியே திரும்பணும்னா சாமி வணங்கிட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பி நடந்து போனோம். கொஞ்சம் தூரம் போன உடனே முதல் லிங்கம் இந்திரலிங்கம் வரும். அந்த இந்திரலிங்கத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நடக்கணும். வாங்க போவோம். அக்னிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றி பக்தர்கள் வணங்குகிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பெரிய தேர். பல வருடங்களுக்கு பிறகு பெரிய தேர் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் உட்கார்ந்து தீப திருவிழாவில் 7வது திருவிழாவில் 7ஆம் நாள் திருவிழாவில் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் இந்த பெரிய தேரில் அமர்ந்து, அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் பெரிய தேரில் அமர்ந்து வருவாங்க. அதற்காக தீப திருவிழா வரக்கூடிய நேரம், அதுக்காக தேரை புதுப்பித்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்திங்கன்னா இரவு பகல் பாராமல் இந்த புதுப்பிக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம் தொடர்ச்சியாக கிரிவலம் சுற்ற ஆரம்பிக்கிறோம். கோயில் லெஃப்ட், அதாவது கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் கிரிவலம் ஆரம்பிக்கிறோம். வரவங்களாம் ஆந்திரா மக்கள் கிரிவலம் வராங்க பாருங்கள்.
வந்து கள்ளக்கடை மூலையை தாண்டி லெஃப்ட் சைடில் திருவுடல் தெரு கோயில் இருக்கும். இது மலசக்கர பாதையில் வருகிறது. இப்போ மாட வீதியில் கற்பக விநாயகர் கோவில் அருகில் வந்துட்டோம். கற்பக விநாயகர் கோயில் வந்து அப்படியே திரும்பினோம்னா தெற்கு கோபுரம் தெரியும். இது திருமஞ்சன கோபுரம்னு பேர். இந்த தெற்கு கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு அப்படியே திரும்பி கற்பக விநாயகரையும் வணங்கிட்டு அது வட்டாபடியே திரும்பி மலசத்திர பாதையில் போயிடணும். கற்பக விநாயகர் கோயிலில் தாண்டின உடனே காமாட்சி அம்மன் கோயில் வரும். பழமையான கோவில் இது காமாட்சி அம்மன் கோவில். காமாட்சி அம்மன் கோவிலில் பார்த்துட்டு வணங்கிட்டு அப்படியே தொடர்ச்சியாக நடக்கணும். காமாட்சி அம்மன் கோயிலை தாண்டின உடனே குமர கோயில் வரும். இது 1000 காலத்துக்கு முன்னாடி கட்டின இந்த கோவில். இது குமர கோவில், முருகர் கோவில். குமர கோயில் இது வந்து இது பேக் சைடு. அது முன்பக்கம் வந்து அந்த பக்கம் சுற்றிட்டு வந்து சாமி வணங்கணும் முருகரை. இப்போ அதை தாண்டி இப்போ நடந்து போயின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் குமர கோயிலை தாண்டி கொஞ்ச தூரம் நடந்த உடனே காமராஜர் சிலை வரும். அந்த காமராஜர் சிலையில் லெஃப்ட் திரும்பணும், ரைட்டு திரும்பணும். காமராஜர் சிலைக்கு ரைட்டு திரும்பி கிரிவல பாதையில் போய் கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா கிரிவலம் எப்படி சுற்றணுன்னு படமாக மேப்பு வரைஞ்சி பெரிய போர்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நாம் இந்திரலிங்கம் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்னிலிங்கம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கம் உங்களுக்கு தெரியும். இப்போ நாம் அதாவது செங்கம் சாலையை சந்திப்பில் வந்திருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா பெங்களூரு, இந்த பக்கம் வெள்ளூர்னு போட்டிருக்கோம். இப்போ நாம் வந்து செங்கம் சாலை ஜாயிண்டில் சந்திப்பில் வந்திருக்கோம். இந்த செங்கம் சாலை சந்திப்புலேருந்து
அப்படியே லெஃப்ட்டு செங்கம் சாலை சந்திப்பில் செங்கம் சாலையை நோக்கி போகணும், நடந்து போகணும். அந்த இடத்துல இப்போ நம்ம செங்கம் சாலையில் நடந்து வந்துட்டுருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அக்னி தீர்த்தம் குளம் இருக்கும். கோவிலை சுற்றி கிட்டத்தட்ட 108 குளங்கள் இருக்கிறதா ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அக்னி தீர்த்தம் அந்த பார்த்துட்டு அக்னி தீர்த்த மண்டபத்துக்குள்ள விநாயகரை பார்த்து வணங்குறோம். அக்னி விநாயகர்னு பேர். பார்த்து வணங்கிட்டு இப்போ நம்ம மறுபடியும் மலையை சுற்ற நடக்கிறோம். கொஞ்சம் தூரம் போன பிறகு ரைட் சைடில் அக்னி லிங்கம் வரும். பாருங்கள், அக்னி லிங்கம் இருக்குதுன்னு சொல்லி லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் படத்தை வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போது ரைட் சைடில் அக்னி லிங்கம் ஆர்ச்சி தெரியுது பாருங்கள். அந்த ஆர்ச்சி உள்ளே போனோம்னா அக்னி லிங்கத்தை வணங்கிட்டு போகலாம். இப்போ நம்ம ஆர்ச்சி உள்ள அக்னி லிங்கம் போகிறோம். இந்த ஆட்டோலாம் ஏன் அங்கே வருதுன்னா, ஆட்டோவிலே மலை சுற்றுவாங்க. ஆனால் அது சரியில்லை, நடந்து தான் சுற்றணும். இப்போ அக்னி லிங்கத்துக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இந்த அக்னி லிங்கம் உள்ளே போய் சாமி வணங்கிட்டு வரணும். நாம் வணங்கிட்டு அடுத்தபடியாக கிரிவல பாதையில் செங்கம் பாதையில் போகணும். அக்னிலிங்கம் பார்த்துட்டு திரும்பி போயின்னு இருக்கோம். போயிட்டு அப்படியே ரைட்டு திரும்பணும். அடுத்ததாக அக்னிலிங்கத்தை பார்த்துட்டு திரும்பிய உடனே ரைட் சைடில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளை ஆசிரமத்தை நம்ம பார்க்குறோம். அது வெளியிலேருந்து நீங்கள் வணங்கிட்டு போகலாம். உள்ளே விருப்பம் இருந்தால் உள்ளே போய் சுவாமியை வணங்கிட்டு வரலாம். இது வந்து மகான் இவர் பல சித்துக்களை செஞ்சிருக்காரு. ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் திருவண்ணாமலையில் இவர் வந்தவாசி பக்கத்தில் இருந்து இங்கே கடைசியாக இங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சார். அதன் பிறகு நாம் இப்போது இவரை வணங்கிட்டு திரும்பி சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்தை கடந்து வந்தோம்னா லெஃப்ட் சைடில் எல்லை காளியம்மன், திருவண்ணாமலைக்கு எல்லை காளியம்மன் கோயிலை பார்க்குறோம். கம்மனை வணங்கிட்டு தொடர்ச்சியாக மலை சுத்த நடப்போம்.
இங்கே எல்லைக்கு அம்மன் காளியம்மனை வணங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா ரைட் சைடில் தட்சிணாமூர்த்தி கோயிலை வணங்கலாம். திருவண்ணாமலையே தனி சன்னிதானம் குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு இங்கே தான் இருக்குது. சுவாமியை பார்த்து வணங்கிக்குங்க. அவருடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கணும். தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அப்படியே வணங்கிட்டு சுவாமி குரு பகவான் வணங்கிட்டு நம்ம கிரிவல பாதையில் நடப்போம். தட்சிணாமூர்த்தி வணங்கிட்டு கிரிவல பாதையில் நடந்து போகும்போது ரைட் சைடில் அவருக்கு அடுத்து மகான் ஸ்ரீ ரமண ஆசிரமம் பார்க்குறோம். ஸ்ரீ ரமணாசிரமம் ரமணாசிரமத்தில் வெளியிலேருந்து வணங்கிட்டு இப்போ நாம் மலை சுத்த போகிறோம். தொடர்ச்சியாக நடக்கிறோம், கிரிவலம் போகிறோம். ரமணாசிரமம் தாண்டி கிரிவலம் நடந்து போகும்போது லெஃப்ட் சைடில் தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் யோகி ராம் சூரத்குமார் அவருடைய விசிறி சுவாமின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஆசிரமம் லெஃப்ட் சைடில் உள்ளே போனோம். நம்ம வெளியிலேருந்தே சுவாமியை வணங்கிட்டு மலையை சுற்றலாம். போக விருப்பமானவங்க உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வரலாம். கொஞ்சம் பக்கத்துலேயே தான், ஒரு 100 மீட்டர்லேயே தான் ஆசிரமம் இருக்குது. யோகி ராம் சூரத்குமார் ஆசிரமம். இதே தொடர்ச்சியாக இப்போ நம்ம கிரிவல பாதையை நோக்கி போயின்னு இருக்கோம். யோகி ராம் சூரத்குமார் ஆசிரமத்துக்கு தாண்டி கிரிவல பாதையில் போயின்னு இருக்கோம். நாம் இதுக்கப்புறம் முக்கியமான கோயில்னு பார்த்தோம்னா அடுத்த லிங்கம் யமலிங்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யமலிங்கம் பார்த்துட்டு கிரியோட பாதையில் செங்கம் ரோடு தாண்டின உடனே கொஞ்ச நேரத்தில் செங்கம் ரோடு பெங்களூர் ரோடு பிரியும், மலை சுற்றுற பாதை பிரியும். அந்த வழியாக நாம் மறுபடியும் தொடர்ச்சியாக மலை சுற்ற போகிறோம். செங்கம் சாலையில் நல்லா கிரிவல பாதையில் போயின்னு இருக்கோம். இங்கே வழிநடுக கடைங்க இருக்குது, இளநீர் இருக்குது, கடைகள் பல கடைகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் கூட நிறைய இருக்குது. அதை பற்றி கவலைப்பட வேணாம். மலை சுற்றுற பாதையில் இப்போது எல்லா வசதிகளும் செஞ்சுட்டு வராங்க. சைடில் ரெஸ்ட் ரூம் கட்டியிருக்காங்க பாருங்கள். இது போல் அங்கங்கே 1 கிலோமீட்டருக்கு ஒன்று ரெஸ்ட் ரூம் இருக்குது.
அதுக்கப்புறம் நம்ம கிரிவல பாதையில் வந்துட்டு இருக்கும்போது முருகருடைய ஆலயம், மிகவும் பழமை வாய்ந்த முருகர் ஆலயம், ஆறுமுக சுவாமிகள் ஆலயம். ஆறுமுக சுவாமிகள் ஆலயம் பாருங்கள். இந்த தூண்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கற்களால் கட்டப்பட்டது, பாறைகளால் கற்கப்பட்டது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதனுடைய ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சிம்ம தீர்த்தம் இருக்கும். சிம்ம தீர்த்த குளம். சிம்ம தீர்த்தம் அந்த சைடு, ரைட் சைடில் சிம்ம தீர்த்தம் குளம். முருகா அடுத்தது நாம் இப்போ வந்து யமலிங்கம், முதல்ல இந்திரலிங்கம் பார்த்தோம், அடுத்தது அக்னிலிங்கம், மூணாவது நாம் இப்போ யமலிங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம திருச்சிற்றம்பலம். யமலிங்கம் மூன்றாவது லிங்கமான யமலிங்கம் பார்க்குறோம். பழசு திருவிழா 8 லிங்கம் அஷ்டலிங்கங்கள் இருக்குது. அதில் இப்போது மூன்றாவது லிங்கம் பார்த்துட்டு கிரிவல பாதையை நோக்கி நடந்து போயின்னு இருக்கோம். அன்னதானம் வழங்குறாங்க. பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் முக்கியமான இடம் இது. வந்து மெயின் ரோடுலேருந்து கிரிவல பாதை ரோடு பிரியிற இடம். லெஃப்ட் சைடில் நேராக போனோம்னா பெங்களூர் ரோடு, ரைட் சைடில் திரும்பினா கிரிவல பாதை.
எமலிங்கம் பார்த்துட்டு செங்கம் ரோடுலேருந்து பிரிஞ்சு கிரிவல பாதையில் போயிட்டு இருக்கோம். பாருங்க, பௌர்ணமி மாதிரி ஜனங்க சுற்றுறாங்க. சனி ஞாயிறு ஆனாலே ஆந்திரா பக்தர்கள், தெலுங்கானா பக்தர்கள் ஒவ்வொரு சனி ஞாயிறும் கிரிவலம் வராங்க. அருணாச்சலேஸ்வரர் வணங்க கிரிவலம் வந்து மலையை சுற்றுறாங்க. கிரிவல பாதையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருணகிரிநாதருடைய மணிமண்டபம். உலகத்திலேயே முதல் முறையாக அருணகிரிநாதருக்கு இங்கே தான் மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அருணகிரிநாதர் மணிமண்டபம் கிரிவல பாதையில் செங்கம் ரோடு திருச்சி கிரிவல பாதையில் இந்த அருணகிரிநாதர் கோவில் மணிமண்டபம் அமைந்திருக்கிறது. காசிக்கு அப்புறம் சாமியார்களுடைய எண்ணிக்கை இங்கே தான் அதிகமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. மலையை சுற்றி சாமியார்கள் போட்டோம். ஆனால் 3 வேளையும் அன்னதானம் அளிக்கப்படுகிறது சாமியார்களுக்கு. இங்கே வந்து உணவுக்கு பஞ்சம் கிடையாது. துர்வாச முனிவர் ஆலயம். இது வந்து துர்வாச முனிவர் ஆலயம். நாம் யமலிங்கத்துக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற லிங்கம் நிருதி லிங்கம். சாமியார்லாம் படுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வானநதி குளம். இந்த குளத்தின் பேர் வானநதி குளம். ஜோதி விநாயகர் ஆலயம். என் தாய் பராசக்தி சக்தி அம்மன் மகாசக்தி மாரியம்மன் ஆலயம். அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஆலயம். கிருஷ்ணர் ஆலயம் ரைட் சைடில். மகாசக்தி மாரியம்மன் ஆலயம். அம்மனை வணங்கிட்டு சுவாமி கிருஷ்ணரையும் வணங்கிட்டு போவோம். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. கிருஷ்ணர் ஆலயம். கிருஷ்ணா கிருஷ்ணா.
அருள்மிகு நிருதிலிங்கம் திருக்கோவில். நிருதிலிங்கம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் உள்ளே போனோடனே சுவாமியை பார்த்துருக்கோம். அக்னிலிங்கங்களை மிகவும், அதாவது லிங்கத்தில் 8 லிங்கம் அஷ்டலிங்கத்தில் மிகவும் முக்கியமான லிங்கம் இந்த நிருதிலிங்கம். நிருதிலிங்கம் அதாவது உயர்ந்து இருக்கும். திருவண்ணாமலையில் பூமியுடைய பரப்பளவில் பார்க்கும்போது நிருதிலிங்கம் உயர்ந்து இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் லிங்கம் ஈசானிய லிங்கம் 8வது லிங்கம், அது தாழ்ந்துருக்கும். நிருதிலிங்கம் வணங்கிட்டு நாம் மறுபடியும் மலை சுற்ற தயாராகிட்டோம். நிருதிலிங்கத்தை வணங்கிட்டு இப்போ மலை சுற்றுற பாதையில் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபாரஸ்ட்டு, அதில் மான்கள் கூட்டம் கூட்டமாக வெளியே அந்த கேட்டுக்கு வெளியில் அந்த வேலிக்கு உள் சைடில் வந்து கூட்ட கூட்டமாக இருக்கும். மான்கள் வந்து எவ்வளோ கூட்டம் கூட்டமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துன்னு திருநீர் அண்ணாமலை திருக்கோவில். இந்த இடத்துல தான் ரிஷப வாகனத்தில் சுவாமி வந்து பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்த இடம்னு சொல்கிறாங்க. மலையை சுற்ற முடியாதவங்க இந்த திருநீர் அண்ணாமலை சுற்றி வந்தாலே அதனுடைய பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வாங்க திருநீர் அண்ணாமலை வெளியிலேருந்து இப்போ தரிசிப்போம். இவர்தான் திருநீர் அண்ணாமலை. திருநீர் அண்ணாமலை. இப்போ மலை சுற்றுற பாதையை நோக்கி போயின்ட்டுருப்போம். அண்ணாமலைக்கு எதிர்த்தாப்புல ஆஞ்சநேயர் கோயில், மிகவும் பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இவர் தான் பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர், பேர் ஆஞ்சநேயர் கோவில். வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில். வீர ஆஞ்சநேயர் கோயிலில் கடந்தோம்னா ராகவேந்தர் திருக்கோவில். ராகவேந்தர் திருக்கோவில் இங்கே ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்தில் இருக்குது. அவரையும் வணங்கிட்டு மலை சுற்றுவோம். ஆஞ்சநேயாய நம. ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஸ்ரீ ராகவேந்திராய நமக.
ராகவேந்தர் வணங்கிட்டு மலையை சுற்ற ஆரம்பிப்போம். இப்போ மலையை சுற்றி கிரிவலம் நடந்து போவோம். சாமியார்கள்லாம் பழனி ஆண்டவர் திருக்கோவில். இப்போ மலை சுற்றுற பாதையில் பழனி ஆண்டவர் திருக்கோவிலை வணங்குகிறோம். சுவாமி பழனி ஆண்டவரை வணங்கிட்டு மலையை சுற்றுறோம். இது பார்த்திங்கன்னா நித்யானந்தர் ஆசிரமம். நித்யானந்தர் ஆசிரமம் மலை சுற்றுற வழியில் இருக்குது. முதல்ல இங்கே தான் நித்யானந்தர் வந்து ஆசிரமம் நிறுவினார். அதன் பிறகு தான் வந்து வெளியில் போனார். நித்யானந்தர் ஆசிரமம். நித்யானந்தர் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் ராஜராஜேஸ்வரி திருக்கோவில். அம்மாவுடைய திருக்கோவில் ராஜராஜேஸ்வரி திருக்கோவில். அம்மாவையும் வணங்கிட்டு மலை சுற்ற போவோம். கடைகள்லாம் வந்து வழியில் நடுக்க கடைகள்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மினி பஜாரே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம சாய்பாபா ஆலயத்தில் சாய்பாபாவை பார்க்குறோம். சாய்பாபா மலை சுற்றுற வழியில் சாய்பாபா ஸ்ரீ மங்கள சிவ சாய்பாபா ஆலயம். அவரை வணங்கிட்டு மீண்டும் மலை சுற்ற தயாராகி போயின்ட்டுருக்கோம். இங்கேயும் அப்படி காமிக்கிறேன்னா இது அடிமுடி சித்தர் ஆசிரமம். அடிமுடி சித்தரின் ஆசிரமம். அடிமுடி சித்தர் ஆசிரமத்துக்கு எழுத்தாப்புல கௌதம முனிவர், கௌதம மகரிஷியினுடைய ஆசிரமம், கௌதம மகரிஷி ஆலயம். அடிமுடி சித்தர், அடிமுடி சித்தருடைய ஆசிரமம். இவங்க ரெண்டு பேரையும் வணங்கிட்டு நம்ம மலை சுற்றி இப்போ போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மினி பஜாரியே பார்க்கலாம். நீங்கள் பாதி கிரிவலம் வந்துட்டோம். 7-8 கிலோமீட்டர் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் இரு பக்கமும் கடைகள், டிஃபன் கடை, எல்லா கடையும் இங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அடி அண்ணாமலை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வருணலிங்கத்தை வணங்கணும். நம்ம வருணலிங்கம் வணங்கிட்டு அடுத்ததாக அடி அண்ணாமலை. இப்போ அடுத்ததாக சூரியலிங்கம். சூரியலிங்கத்தை வணங்கிட்டு அடுத்து வருணலிங்கம் வணங்கணும். ஆனால் இந்த சூரியலிங்கம் வந்து அஷ்டலிங்கத்தில் கணக்கில் சேராது.
ஏன் சேராது அப்படின்னா அஷ்ட திசைகளில் இது ஒன்றாக இல்லை. அதனால் இது சூரியலிங்கம் வந்து அஷ்டலிங்கத்தில் அஷ்ட திசைகளில் இல்லைன்றதுனால இது வந்து சூரியலிங்கம் கணக்கில் சேராது என்று சொல்கிறார்கள். இப்போ நாம் மீண்டும் தொடர்ந்து கிரிவலம் செல்வோம். பாருங்க, ரெண்டு பக்கமும் கடைகள். இது ஒரு சாய்பாபா ஆலயம். வருணலிங்கம் போகிறோம். வருணலிங்கம் வந்துடுச்சு. வருணலிங்கம் வணங்கிட்டு மலை சுற்றுவோம். வருணலிங்கேஸ்வராய நமக்கு. இந்த வருணலிங்கம் அஷ்டலிங்கங்களில் ஒன்று. இது வந்து 6வது லிங்கம் வருணலிங்கம். வருணலிங்கேஸ்வராய நமக்கு. நம்ம அடுத்ததாக கிரிவலம் போயின்னு இருக்கோம். இந்த கிரிவலத்தில் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அடி அண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில். ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் முதல்ல இங்கே தான் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் கோயில் கட்டப்பட்டது. இதனுடைய அமைப்பின்படி தான் திரு அண்ணாமலையில் நகரத்தின் உள்ள பெரிய கோவில் கட்டப்பட்டது. பார்த்தீங்கன்னா அடி அண்ணாமலை திருக்கோவில். அடி அண்ணாமலை திருக்கோவில். இந்த ஆப்போசிட்டில் வழி போகுது பாருங்கள். இந்த வழியாக போனால் தான் அடி அண்ணாமலை கோவிலுக்கு போக முடியும். ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும். போய் பார்ப்போம். பார்த்துட்டு சுவாமியை வெளியிருந்து வணங்கிட்டு கிரிவலத்தை தொடருவோம். போகிறாங்க பாருங்க. நாமும் அடி அண்ணாமலை கோயிலை பார்க்க போவோம். கோவிலுடைய மதுசூர் கோவிலுடைய மதில் சுவர் தெரியுது பாருங்க. கோபுரம், ராஜகோபுரம். பெருமானே போற்றி. குழந்தையை காக்கும் அருள்மிகு
குழமணி பிள்ளையார் ஆலயம். பிள்ளையாரை வணங்கிட்டு அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வர் ஆதி அருணாச்சலேஸ்வரி கோவிலுக்கு வந்துட்டோம். கோயில் வந்து இங்கே 8 மணிக்கெல்லாம் நட சாத்திடுவாங்க. அதனால் நட சாத்தப்பட்டிருக்கிறது கோவில். ஆதி அருணாச்சலேஸ்வரி திருக்கோவில். சுவாமியை இங்கிருந்தே வணங்கிட்டு மீண்டும் மலை சுத்த புறப்படுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் திருக்கோவில். உட்காந்து தியானம் பண்ணுறாங்க பாருங்கள். மாணிக்க வாசகர் திருக்கோவில் வந்து மாணிக்க வாசகர் வந்து இங்கே வந்து பாடல் பாடியதாக புராணங்கள் கூறுகிறது. அது நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில். மாணிக்க வாசகர் திருக்கோவில். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். சுவாமி அண்ணாமலையாரை வணங்கிட்டு மறுபடியும் கிரிவல பாதைக்கு வந்துட்டோம். கிரிவல பாதையில் ரைட் சைடில் திரும்பணும். எழுத்தாப்புல விநாயகர் ஆலயம், புகழ்பெற்ற விநாயகர் ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேமஸ்ஸு மலையை சுற்றி வெளியில் இப்போ உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள். குழுப்பணியாரம் ரொம்ப இங்கே ருசியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு கடையாக குழுப்பணியார கடை. ப்ளஸ் கோலிகுண்டு சைஸில் வடை செய்வாங்க. ₹1 ₹2 ஒரு வடை. அவ்வளோ போட எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பாருங்கள். உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க பாருங்கள். இது இந்த இடத்துல ஃபேமஸ்ஸு அடி அண்ணாமலையில். குழுப்பணியார் எடுக்கிறாங்க பாருங்கள். இதை உட்காந்து சாப்பிட்டு கிளம்புவாங்க. மலையை சுற்றுவாங்க. திரும்பணுன்னு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம். கிட்டத்தட்ட ஒரு 150 வருடத்துக்கு மேலே அரச மரம். அடி அண்ணாமலைக்காகவே திருக்கோயிலுக்காக எனக்கு கட்டப்பட்ட இந்த குளம். மீண்டும் மலை சுற்றுற பாதையில் குழந்தைங்க செல்ஃபி. மலை சுற்றுற பாதையை நம்ம நோக்கி மலை சுற்றுற பாதையில் போயின்னு இருக்கோம். கிரிவலம் போயின்னு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற லிங்கம் வந்து வாயுலிங்கம். 7வது லிங்கம், 6வது லிங்கம் வாயுலிங்கம். இப்போ நாம் வந்து மலை சுற்றுற பாதையில் 60%, அதாவது அடி அண்ணாமலை தாண்டி வாயுலிங்கத்தை நோக்கி நடந்து போயின்னு இருக்கோம். அஷ்டலிங்கத்தில் வாயுலிங்கம் வந்து 6வது லிங்கம்.
சாய்பாபா ஆலயம், பாபா நூறு. அது வந்து அக்ஷய ஸ்ரீ சாய் பாபா ஆலயம். மூப்படி சித்தர் ஜீவசமாதி. மூப்படி சித்தர் ஜீவசமாதி வெளியிலேருந்து வணங்கிட்டு நம்ம மலை சுற்றுறதில் மீண்டும் மலை சுற்று போவோம். வாயுலிங்கம் பார்க்குறோம். வாயுலிங்கம் அப்புறம் தான் வந்து நம்ம சந்திரலிங்கம் பார்ப்போம். வாயுலிங்கம் வந்து அஷ்டலிங்கங்களில் 6வது லிங்கம். வாயுலிங்கேஸ்வராய போற்றி, வாயுலிங்கேஸ்வரா போற்றி, வாயுலிங்கேஸ்வரா போற்றி. இது வந்து வாயுலிங்கம் வந்து கீழே இறங்கி தான் போய் வணங்கணும். வாயுலிங்கேஸ்வரா போற்றி. இவர் தான் மூப்படி சித்தர். இவர் தான் மூப்படி சித்தர். மூப்படி சித்தரை உள்ளே வணங்கிட்டு இருக்காங்க. சங்கநாதன் இசைச்சு மூப்படி சித்தரை வணங்குறாங்க. மூப்படி சித்தரை வணங்கிட்டு நாம் மறுபடியும் கிரிவலம் தொடர்றோம். வழிநெடுக கடைகள். இப்போ மலை சுற்றுற பாதையில் காஞ்சி கூட்ரோடு வந்திருக்கோம். அந்த காஞ்சி கூட்ரோடு லெஃப்ட் சைடில் போனோம்னா பருவதமலைக்கு போகலாம். இங்கே எப்படி அண்ணாமலையை அண்ணாமலை மலையை சுற்றுறோமோ அதுபோல் பருவதமலையிலையும் பௌர்ணமிக்கு மலை சுற்றுவாங்க. மல்லிகார்ஜுனர் அப்படின்னு பருவதமலையில் சுவாமி இருக்கிறார். அந்த மலையில் ஏறுறது அவ்வளோ கஷ்டம். அது நெட்டாக இருக்கும் மலை. இப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு 100 மீட்டரில் ஒரு 100 மீட்டர் தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் ரோடு பிரியும்.
அந்த லெஃப்ட் சைடில் போனால் பருவதமலைக்கு போகலாம். நாம் இப்போ கிரிவலை பார்த்து ரைட் சைடில் திரும்புகிறோம். இதில் இந்த ரோடு பிரியுது பாருங்கள். லெஃப்ட் சைடில் இது பருவதமலைக்கு போகிற ரோடு. ரைட் சைடில் போனோம்னா நம்ம மலை கிரிவலை பாதை தொடர்றோம். இது காஞ்சிக்கூட் ரோடுன்னு பேர். இது பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இது போல் எழுதியிருக்காங்க. நம்ம ஐ லவ் திருவண்ணாமலை. கரெக்டாக மலை வியூ பகலில் பார்த்தீங்கன்னா மலை நேராக இருக்கும். நம்ம திருவண்ணாமலை. இப்போ நாம் மறுபடியும் மலை சுத்த தொடர்றோம். அடுத்ததாக நாம் பார்க்குறது வந்து சந்திரலிங்கம். சூரியலிங்கம் அங்கே பார்த்தோம், இப்போ சந்திரலிங்கம் பார்க்குறோம். இந்த சந்திரலிங்கம் வந்து கணக்கில் அஷ்டலிங்க கணக்கில் சேராது. ஆனால் சூரியலிங்கம் மாதிரி இதுவும் சந்திரலிங்கம் நாம் வணங்குறோம். உள்ளே போயிட்டு சந்திரலிங்கத்தை வணங்கிட்டு மறுபடியும் சுற்றுவோம். இது வந்து சந்திரலிங்கனுடைய பாதை. உள்ளே போனால் சுவாமி வந்து இருக்கார். சுவாமியை வணங்கிட்டு சந்திரலிங்கத்தை வணங்கிட்டு நாம் மீண்டும் வந்து மலை சுற்றுவோம். இல்லை மலை சுற்றுல பாதையில் எவ்வளோ பெரிய ஹோட்டல் பாருங்கள். சிறுதானிய உணவகம். இயற்கையாக இங்கே உணவு கிடைக்கும். மக்கள் வந்து மலை சுற்றி இருக்காங்க. நாம் மலை சுற்ற வருவோம். எல்லாரும் வந்துடுவாங்க. இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் சரிங்க இந்த பக்கமே ஆகும். குட்டிமா எப்படி வாமா தப்பிக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம டைமா எனக்கு அப்படியே அனுப்பிவிட. சூப்பரான ஐடியா அது. இருக்காடா பக்கத்தில் வச்சுட்டு வைஷ்ணவி அது என்ன பழக்கம்? ஃப்ரீயாக வர்றது எல்லாரும் வந்துடுவாங்க. இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் சரிங்க இந்த பக்கமே ஆகும்.
குட்டிமா எப்படி வாமா தப்பிக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம டைமா இல்லை ஆ டைம் எனக்கு அப்படியே அனுப்பிச்சுவிட. ஆ சூப்பரான ஐடியா அது. இது இருக்காடா வைஷ்ணவி அது என்ன பழக்கம்? ஃப்ரீயா வரது. குபேரலிங்கம் வந்துட்டோம். அன்னதானம் பக்தர்கள் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம குபேரலிங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஏழாவது லிங்கமான குபேரலிங்கம் அங்கே போயிட்டுருக்கோம். Siva Siva, I have
குபேரலிங்கம் பார்த்துட்டு இப்போ நாம் நடந்து போயின்னு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் அந்த குடிநீர் போட்டிருக்காங்க. இதை வந்து பக்தர்கள் வந்து இந்த குடிநீரை சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்திக்கலாம். இது எந்த இடம்னா இடுக்கு பிள்ளையார் கோவில்னு சொல்லுவோம். அது வந்து ஆந்திரா மக்கள் வந்து என்னன்றாங்க மோட்சதுவாரம்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நடந்து வந்துட்டுருக்கோம். இப்போது இடுக்கு பிள்ளையார் கோவிலில் மக்கள் கீழே நின்று அந்த சந்து வழியாக உள்ளே அந்த பக்கமாக வந்து இந்த பக்கமாக வெளியே வராங்க. அப்படி உள்ளே வந்து வெளியே வந்தோம்னா பாவம்லாம் போகும், மோட்சம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. பிள்ளையார் தாண்டி போயிட்டு இருக்கோம். பஞ்சமுக தரிசனம் அந்த இடத்துக்கு இப்போ நாம் வந்திருக்கோம். பஞ்சமுக தரிசனத்துக்கு முன்னாடி அம்மன் சன்னிதானம், 18 கைகளுடைய அம்மன் சன்னிதானம். அந்த அம்மன் வந்து 18 கைகளுடையது தாய். இடுக்கு பிள்ளையார் தாண்டி அம்மனுடைய சன்னிதானம், மகிஷாசுர மர்தினி அம்மன் சன்னிதானம், சக்தி அம்மன் சன்னிதானம். ஓம் சக்தி.
இது வேலூர் ரோடு ஜங்ஷன். இங்கே வந்துட்டோம். வேலூர் ரோடு ஜங்ஷன் கிட்ட வந்துட்டோம். ஜங்ஷனில் வந்து ரைட்டு திரும்பணும்னா பஸ் ஸ்டாண்டு போகும். இந்த ரைட்டு திரும்புறதுக்கு கொஞ்சம் தடுத்து அதே ரைட்டு திரும்பணும். நேராக ஈசானி லிங்கம் 8வது லிங்கத்துக்கு போகும். இது அண்ணாநகர் வாயில் இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து இப்போ இந்த சிலையாக வச்சுருக்காங்க. இது ஒரு அடையாளம். இங்கே இந்த 80% முடித்த மாதிரி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து ஈசானி லிங்கம் 8வது லிங்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு பெரிய கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு ராஜகோபுரத்தை வணங்கிட்டு இங்கே கல்புரை எழுப்பி உண்ணாமலையார் அம்மா தீபம் ஏற்றி வணங்கிட்டு அதோடு முடிச்சுக்கணும். இப்போ நாம் அண்ணாநகர் வேலூர் ஜங்ஷன் கிட்ட போய் நடந்து போயின்னு இருக்கோம். நந்தி பகவானை பார்த்துட்டு மலையை பார்த்து வணங்கிட்டு அப்படியே வந்து திரும்பினோம்னா பெருமாளை வணங்கிட்டு அதை ரைட் எடுத்தோம்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடும். அதில் பக்கத்துலேயே லெஃப்டில் ஒரு ரோடு போகுது பாருங்க. அந்த ரோடு போனோம்னா தான் 8வது லிங்கம் ஈசானி லிங்கத்தை வணங்க முடியும். ஈசானி லிங்கத்தை வணங்கிட்டு அது ஈசானி லிங்கத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அம்மனை வணங்கிட்டு வடக்கு கோபுரத்தை கட்டிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் வடக்கு கோபுரத்தை கட்டிய அம்மன் ஜீவசமாதி இருக்கு. அந்த அம்மாவையே வணங்கிட்டு அதுக்கப்புறமா நாம் கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போனோம்னா ரைட் சைடில் ஈசானி ஞான தேசிக சுவாமிகள் சித்தர் ஜீவசமாதி இருக்கு. அவரையும் வணங்கிட்டு அதுக்கு எதிர்த்தா போல அம்மையப்பன் சன்னிதானம். இந்த மலையை சுற்றிட்டு வரவங்களுக்கு கடைசியாக அம்மையப்பனா 2 பேரும் காட்சி தரக்கூடிய இடம் அங்கே இருக்குது. அவங்களையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக 1.5 கிலோமீட்டர் அப்படி நடந்து போனோம்னா ராஜகோபுரத்துக்கு போனோம்னா முன்னாடி ராஜகோபுரத்தில் முன்னாடி விளக்கு ஏற்றி தீபத்தை ஏற்றி அங்கேயே நாம் வந்து கிரிவலத்தை முடிச்சுக்கணும். இப்போ நாம் இந்த ரவுண்டானாவில் வந்து நந்தி பகவான் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து கிளம்பி ரைட் சைடு போகாமல் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரோடுக்கு போகிறோம். ஈசானி லிங்கத்துக்கு போகிறோம். ஈசானிலிங்கம் நோக்கி போயிட்டு இருக்கோம்.
ஆலயம் ஃபேமிலி ரூம்ஸ் அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் டெம்பிள் திருவண்ணாமலை. இந்த இடத்துல பாருங்க, இவங்க தான் வந்து அம்மணி அம்மன் ஜீவசமாதி, அம்மாவுடைய ஜீவசமாதி, அம்மணி அம்மன் ஜீவசமாதி. இவங்க தான் வடக்கு கோபுரத்தை கட்டியவங்க. அருணாச்சலேஸ்வரர் டெம்பிளுடைய வடக்கு நார்த் டவர் கட்டியவங்க தான் இந்த அம்மா, அம்மணி அம்மன் ஜீவசமாதி. சித்தர், இந்த அம்மா வந்து சித்தர். அதனுடைய ஆப்போசிட்டில் இருக்கிறது ஈசானிய லிங்கம், 8வது லிங்கம். வெள்ளை கேத்துட்டு இருக்காங்க பாருங்க, இது 8வது லிங்கம். முன்னாடி காடாக இருந்தது. அப்போ வந்து இவர் தவம் இருக்கும்போது 2 பக்கமும் புலிகளாக அம்மையப்பன் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனும் அருணாச்சலேஸ்வரரும் அபிட குஜாம்பாலும் 2 பக்கமும் அவருக்கு காவலாக இருந்ததாக ஒரு ஐதீகம். அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு 2 பக்கத்துலையும் புலி இருக்கும் பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் புலி இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட மகான் அவருடைய ஜீவ சமாதி இது, ஈசானிய ஞான தேசிக ஜீவ சமாதி. அதை பார்த்துட்டு அப்படியே நடந்து மலை சுற்ற வெளியில் போயின்னு இருக்கோம். இதுக்கு அடுத்து அம்மையப்பன் சன்னிதானம். அம்மையப்பன் சன்னிதானம். அம்மையப்பன் உள்ள காட்சி தராங்க பாருங்கள். மலையை சுற்றி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர்கள் 14 கிலோமீட்டர் நடந்து வந்த களைப்பை போக்க அவர்களுக்கு சந்தோஷமாக காட்சி தரும் அம்மையப்பன். அம்மையப்பனை வணங்கிட்டு அங்கேருந்து அப்படியே நேராக நாம் மலை சுற்றுற வழியில் இந்த வழியாக கடந்து போயின்னு இருக்கணும். போயின்னு இருக்கும்போது வழியில் வந்து வடவீதி சுப்பிரமணியர் கோவில், 1000 காலத்துக்கு முன்னாடி கட்டிய கோவில். அதுக்கப்புறம் அவரை தாண்டி துர்க்கை அம்மன் ஆலயத்தை பார்த்துட்டு அங்கிருந்து நேராக ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி பூதநாராயணன் கோவிலை பார்த்துட்டு அப்படியே ராஜகோபுரம் போனோம். இப்போ ஈசான்லிங்கம் பார்த்துட்டு அம்மையப்பனை பார்த்துட்டு வரும்போது அவலூர்பேட்டை ரோடு ஜங்ஷன் ஜாயிண்ட் ஆகும். அதில் ரைட்டில் போகணும். அது அப்படியே தொடர்ச்சியாக நடந்து போகணும். அம்மையப்பனை பார்த்துட்டு நடந்து வரும்போது நாம் வந்து இப்போது நடந்து போயின்னு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பஸ் ஸ்டாண்டு வந்துடும். மத்திய பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டு வந்துடும். பஸ் ஸ்டாண்டை தாண்டி நம்ம போனோம்.
பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு ஜங்ஷன் ஆகும், ஜாயிண்ட் ஆகும். அது வேலூர் ரோடு. அந்த பக்கம் அங்கே அண்ணாநூறு ஆயிரண்ட அந்த நந்தி அந்த இந்த ரோடு நேராக போகுதுன்னு அந்த ரோடு இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். இது வந்து இப்போ வந்த ரோடு அவ்வளூர்பேட்டை ரோடு. இது இந்த வழியாக தான் வந்தோம் நாம் இப்போது. ஸோ இது ஜாயிண்ட் ஆகிற ரோடு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நேராக கோயிலுக்கு போயிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் ஒரு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள எல்லோரும் போகிறாங்க. பஸ் ஸ்டாண்டு மத்திய பேருந்து நிலையம். இது பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டு பெரிய மத்திய பேருந்து நிலையம். இந்த பஸ் ஸ்டாண்டு தாண்டி கடந்து நாம் இப்போ இந்த வழியாக நம்ம நடந்து மறுபடியும் தொடர்ச்சியாக நடந்து மலை சுற்றிட்டு இருக்கணும். மலை சுற்ற போகிறோம். பஸ் ஸ்டாண்டை தாண்டி நடந்து போயின்னு இருக்கோம். பஸ் ஸ்டாண்டு தாண்டினோடனே டவுன்டவுனா வரும். தூபி ஒன்று இருக்கும். ஸ்தூபி இருக்கும். அந்த ஸ்தூபிக்கு எடுத்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த கலர் லைட் இருப்பார். இது வந்து முருகருக்கு சன்னிதானம், வடவீதி சுப்பிரமணியர் ஆலயம். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கற்களாலேயே முழு கோயிலும் கட்டியிருப்பாங்க. அவரை வணங்கிட்டு, முருகப்பெருமானை வணங்கிட்டு அப்படியே தொடர்ச்சியாக நேராக போயிட்டே இருக்கணும். நாம் மலையை கோவிலை அடைய அப்படியே நடந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இது கொஞ்சம் ஜங்ஷன் கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணணும். வடவீதி சுப்பிரமணியரை வணங்கிட்டு முருகா அப்படியே நேராக மலையை சுற்ற போகணும். அப்படியே ரவுண்டானாவை தாண்டி நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோயிலை நோக்கி நடந்து போயின்னு இருக்கணும். அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயின்னு இருக்கும்போது வழியில் ஆறுமுக சுவாமி திருக்கோவில். ஆறுமுக சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமான். அப்படியே பக்கத்தில் வந்து துர்க்கை அம்மன் ஆலயம். கார்த்திகை தீபத்தில் இந்த அம்மன் தான் முதல்ல வெளியே வருவாங்க. பிடாரி அம்மன் வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த துர்க்கை அம்மன் வந்து வெளியே வருவாங்க. வெளியே வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விழா தொடங்குவாங்க. ராஜகோபுரம் நேராக போகணும். அம்மணி அம்மன் கோபுரம் ரைட்டில் திரும்பணும், பெரிய தெரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். பூதநாராயணன் கோவில் நான் சொன்னேன் இல்லையா, பெருமாள் கோவில் பூதநாராயணன் கோவில். இவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கணும். ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ போயிடுவோம். துர்க்கை அம்மன் ஆலயம். துர்க்கை அம்மன் ஆலயம். துர்க்கை அம்மன் கோயில் இப்போ நம்ம பார்த்துட்டு அங்கிருந்து நேராக வரணும். பாருங்க, இந்த கோயில் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கோயிலை பார்க்க போகிறாங்க மலை சுற்றுல வந்தவங்க, வெளியூர் பக்தர்கள். இப்போ துர்க்கை அம்மனை பார்த்துட்டு இப்போ நாம்
சுற்ற போயின்னு இருக்கோம். இப்போ நாம் துர்க்கையம்மன் கோவில் தாண்டி இப்போ ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ராஜகோபுரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 200 ஒரு ஃபர்லாங் முன்னாடி வந்துட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பூதநாராயணன் கோவில் பெற்ற பூதநாராயணன் கோவில் பெருமாளை வணங்கிட்டு பூதநாராயணன் பெருமாளை வணங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி போய் கரெக்டாக நின்றுடணும். அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கணும். எடுத்தோம்னா நேராக ராஜகோபுரத்துக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி போய் நின்று சக்கர தீர்த்த குளத்தாண்ட நிற்போம். அங்கே தீபம் ஏற்றிட்டு அதோட கிரிவலத்தை முடிச்சுக்கணும். இப்போ நாம் லெஃப்ட் எடுத்து போகிறோம். லெஃப்ட் எடுத்து போகணும். இப்போ மறுபடியும் இப்போ வந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து நேராக போனோம்னா ராஜகோபுரத்துக்கு முன்னாடி போயிடலாம். இப்போ ரைட் எடுத்து போயின்னு இருக்காங்க. இப்போ எல்லோரும் நம்ம நடந்து போயின்னு இருக்காங்க பாருங்கள். நாமளும் அவங்க கூடவே நடந்து போவோம். நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தூரமாகவே ராஜகோபுரம். ரைட் எடுத்து நேராக போயிட்டே இருக்கோம். இந்த வழியாக நாம் இப்போ வந்து கோயில்கிட்ட நெருங்கிட்டோம். கோயில் அடைஞ்சிட்டோம். அப்படி ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இந்த கொட்டடி மாதிரி இருக்குல்ல, இது வெள்ளித்தேர். உள்ளே இருக்கிறது வெள்ளித்தேர். பக்கத்தில் இருக்கிற தேர் வந்து அம்மன் தேர். அதுக்கப்புறம் இதை பார்க்குறீங்களே, இது வந்து முருகர் தேர்.